ஆக்சுவலி என்னோட நேம் வந்து கணேஷ். நான் ஸ்னோ சிட்டி அப்படின்ற ஒரு ஏசி கம்பெனி வச்சுருக்கேன். 2015 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சர்வீஸ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வீஸ் எப்படி பண்ணலாம், கேஸ் சார்ஜிங் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏசி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே சொல்ல வரது என்னன்னா, ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க யூனிட்டை வந்துட்டு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஃபில்டரை கழட்டி வாஷ் பண்ணுற ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் ஃபில்டரை எடுத்து கழட்டி வாஷ் பண்ணி அதை போட்டிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஒரு கூலிங் வந்து எவ்வளோ வருது, ஸோ ப்ரீவியஸாக எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபில்டரை மட்டும் வாஷ் பண்ணுற லெவலில் தெரிஞ்சிருந்தால் போதும். மிச்சப்படி நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு ப்ராப்பராக ஒரு ஃபுல் சர்வீஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரல் செக்கிங்கோ இந்த மாதிரி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட்டு லாங் லைஃப் வரும். அதை நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். இன்டோர்லலாம் இன்டோர் அவுட்டோர் எல்லாமே பிளாக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதேமாதிரி கேஸ் ப்ராசஸ் செக் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த டெம்பரேச்சர் நீங்கள் வந்து வாங்கும்போது எப்படி எந்த அளவுக்கு கூலிங் இருந்ததோ அது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கூலிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஏசிக்கு வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் வீடு எப்படி பெருக்குறீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டஸ்ட்டு எல்லாமே அந்த ஏசியோட ஃபில்டரில் போய் உட்கார ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்டரை க்ளீன் பண்ண கற்றுக்கங்க. அதை கற்றுக்கிட்டாலே மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. டஸ்ட் வந்து காயிலில் போய் உட்காருது அப்படின்னா அது ஒரு 3 மந்த்ஸ்க்கு இல்லை 6 மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் அது ப்ராப்பராக நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாரு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக. ஸோ இவ்வளோ தான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் அதை இது மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் விட்டுட்டு லாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கும். அண்டு யூனிட்டை வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் டெக்னீஷியனுக்கும் வந்துட்டு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வேறு எதாவது டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஏசியை பற்றி வேறு எதாவது பேசணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்பர் இருக்கும், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். எனி டவுட் எனி queries எதாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் பாய்.